வெல்கம் டு அர்ஜுன் கிராஃப்ட். இன்னைக்கு நம்ம சேனல்ல டபுள் நாட் யூஸ் பண்ணி கியூட்டா குட்டியா பென் ஸ்டாண்ட் தான் பண்ண போறோம். இது வந்து மல்டிபர்பஸ் பேஸ்கெட்டா யூஸ் பண்ணிக்கலாம், ஃப்ளவர் வேஸா யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமேட்டு வந்து குட்டி பசங்களுக்கு விளையாடுறதுக்கு சொப்பு சாமான் மாதிரி குட்டியான கூடை மாதிரி கொடுக்கலாம். இந்த மாதிரி நீங்க சின்னதா பின்னி பார்க்கும்போது பெரிய பேஸ்கெட்லாம் போடுறது ஈஸியா இருக்கும். வாங்க எப்படி பின்றதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு ஸ்கேல்ல ஒயிட் கலர் ரன்னிங் வயர்ல 2.5 அடிக்கு இந்த மாதிரி அளந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 2.5 அடிக்கு 4 ஒயர் ஒயிட் கலர்ல கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதே மாதிரி பிங்க் கலர்ல 2.5 அடிக்கு 3 ஒயர் கட் பண்ணியிருக்கேன். மொத்தம் 7 ஒயர் கட் பண்ணணும். இப்ப இந்த பிங்க் கலர் ஒயர் மட்டும் இருக்கட்டும். இந்த ஒயிட் கலர் ஒயரை ஒயிட் கலர் ரன்னிங் வயர்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இப்ப இந்த 4 ஒயரையும் 2 அடியில கட் பண்ண ஒயர்ல ஒரு ஒயர் எடுத்து சரிசமமா மடிச்சிட்டு நம்ம வந்து ரன்னிங் ஒயர்ல ஒரு 1/4 இன்ச்சுக்கு அளந்து இந்த மாதிரி அளந்து விட்டுட்டு ரோலோட இருக்கிற ரன்னிங் ஒயர்ல அளந்து மடிச்சுக்கோங்க. கட் பண்ண ஒயரையும் ரன்னிங் ஒயரையும் ஜாயின் பண்ணிக்கலாம். ரோலோட இருக்கிறது ரைட் ஹேண்ட் சைடு இருக்கணும். கட் பண்ண ஒயரை ரன்னிங் ஒயர் மேல வச்சுட்டு நம்ம நாட் போட்டுக்கலாம். ஒயிட் கலர் ரன்னிங் ஒயர்ல ஒயிட் கலர் ஒயர் மட்டும் யூஸ் பண்ணுங்க. அதே மாதிரி பிங்க் கலர் ஒயர்ல பிங்க் கலர் ரன்னிங் ஒயர் மட்டும் யூஸ் பண்ணுங்க. இப்ப நாட் போட்டுட்டு நார்மல் பேசிக் நாட் தான். ஒயர் சேர்த்ததுக்கு அப்புறம் அப் அண்ட் டவுன் செக் பண்ணணும். இந்த மாதிரி அப் அண்ட் டவுன் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ செகண்ட் ஸ்டெப் என்னன்னா, ஒரு 1/2 இன்ச்சுக்கு மட்டும் கேப் விட்டுட்டு 2வது ஒயரை ஜாயின் பண்ணணும். ரன்னிங் ஒயரை மடிச்சுக்கோங்க. கட் பண்ணி வச்சிருக்க இன்னொரு ஒயர் ஒயிட் கலர் ஒயர் எடுத்து சரிசமமா மடிச்சுட்டு ரன்னிங் ஒயர்ல நார்மல் பேசிக் நாட் தான் போடுறோம், ஆனா கொஞ்சம் நாட் தள்ளி போடணும். இப்ப நாட் போட்டுட்டு நாட்டை டைட் பண்ணிட்டு இந்த அளவுக்கு கேப் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இதே பேஸ்ல நம்ம கட் பண்ணி வச்சிருக்க 4 ஒயரையும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 இன்ச் மட்டும் கேப் இருக்கிற மாதிரி விட்டுட்டு கட் பண்ண ஒயரை சேர்த்துட்டு சரிசமமா இருக்கான்னு செக் பண்ணணும். ஒவ்வொரு ஒயர் சேர்த்துட்டும் சரிசமமா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்ப 4 ஒயரையும் சேர்த்துட்டோம். சைடு வீட்ட ஒயரை மெஷர் பண்ணிட்டு ரன்னிங் ஒயரை கட் பண்ணிக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். இப்ப பிங்க் கலர் ஒயர் எடுத்துக்கலாம். 3 ஒயரு பிங்க் கலர் ரோலோட இருக்க ரன்னிங் ஒயர் எடுத்துக்கோங்க. இப்ப இந்த வெள்ளையில சைடு விட்டோம் இல்லையா ஒயரு, அந்த அளவுக்கு இந்த பிங்க் கலர் ரன்னிங் ஒயர்ல அளந்து மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு பிங்க் கலர் ஒயர் வச்சிருக்கோம் இல்லையா, இந்த 3 ஒயர்ல ஒரு ஒயர் எடுத்து சரிசமா மடிச்சுட்டு சேம் நம்ம ஒயிட் கலர்ல மெத்தட்ல பின்னணும் இல்லையா, அதே மாதிரி ஒரு 1/2 இன்ச் கேப் விட்டு இந்த 3 ஒயரையும் ரன்னிங் ஒயர்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு ஒயர் சேர்க்கும் போதும் அப் அண்ட் டவுன் இருக்கான்னு செக் பண்ணணும். அப்பதான் பேஸ்கெட் மேல வளர்க்குறப்ப ஈவனா வரும், இல்லைன்னா ஒயர் பத்தாம போயிடும். ஒரு 1/2 இன்ச் கேப் விட்டு இன்னொரு ஒயர் சேர்த்துக்கிறேன். சேம் மெத்தட்ல இந்த 3 ஒயரையும் சேர்த்துட்டு சைடு விட்ட ஒயரை மெஷர் பண்ணி ரன்னிங் ஒயரை கட் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம கட் பண்ணிட்டோம். இப்ப ஃபர்ஸ்ட் போட்ட பேஸையும் இப்ப போட்ட பிங்க் கலர் பேஸையும் ஒன்னா சேர்க்கணும். அது எப்படி சேர்க்கணும்னு நான் உங்களுக்கு கிளியரா சொல்றேன். இப்படி எடுத்து வச்சுக்கோங்க. ரெண்டையுமே வச்சுட்டு இந்த பிங்க் ஒயருக்கு மேல இந்த ஒயிட் ஒயர் வர மாதிரி இப்படி செட் பண்ணிக்கலாம். 2 நாட்க்கும் கேப்ல வரணும். எப்படி செட் பண்றேன்றத சொல்றதை விட கண்ணு பார்க்கும்போது ஈஸியா புரியும். இப்ப இந்த பிங்க் ஒயருக்கு மேல இந்த ஒயிட் ஒயரை வச்சு செட் பண்ணிட்டு இந்த மாதிரி இழுத்து விட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் போட்ட லைனையும் செகண்ட் போட்ட லைனையும் ஜாயின் பண்ணிக்கிட்டோம். ஜாயின் பண்ணிட்டு இப்போ வந்து ஒயிட் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கோங்க. ஒயிட் கலர் ஒயர் தான் மேல இருக்கு, அதுலதான் பின்ன போறோம். சைடு விட்ட ஒயரை மெஷர் பண்ணிட்டு ரன்னிங் ஒயரை மடிச்சுக்கலாம். இந்த ஒயிட் கலர் ஒயர் எடுத்து பிங்க் கலர் அந்த சைடு வால்ல இருக்க ஒயர் வந்து கீழே இருக்கிற மாதிரி வச்சுட்டு நம்ம நாட் போட்டுக்கிறோம். இப்ப நாட் போட்டுட்டு கொஞ்சம் கேப் விட்டு தான் போடணும். இப்ப சைடு விட்ட ஒயர் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பெருசாவே இருக்கு, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ கரெக்டா இருக்கு.
ஃபர்ஸ்ட் போட்ட லைனை அடையாளப்படுத்திக்கோங்க. நம்ம ஒயிட் கலர்ல ஃபர்ஸ்ட் ஒரு பின் போட்டோம் இல்லையா, அதான் ஃபர்ஸ்ட் போட்ட லைனு. அதை வந்து நாட் போட்டு வச்சுக்கிறேன். இப்ப இந்த ரன்னிங் ஒயருக்கு மேல இந்த பிங்க் கலர் ஒயர் மேல வரணும். அதை இப்படி எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு ஒயிட் கலர் ஒயர்ல மட்டும்தான் நாட் போடணும். நாட்டை வந்து லூஸா இருந்தா டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிட்டு ரன்னிங் ஒயரை மடிக்கணும். ஒயிட் கலர் ஒயர்ல நாட் போடணும். பிங்க் ஒயரை மேல மட்டும் ஜஸ்ட் எடுத்து வச்சா போதும். அந்த பிங்க் ஒயர்ல பின்னக்கூடாது. நாட் வந்து ரொம்ப டைட் போட்டு போடக்கூடாது. நம்ம கொஞ்சம் கேப் விட்டு போடுறதுனால கொஞ்சம் லூஸாவே விட்டு போட்டுக்கலாம். மறுபடியும் பிங்க் ஒயரை மேல எடுத்து வச்சோம். ஒயிட் கலர் ஒயர்ல நார்மல் நாட் போட்டுக்கிறோம். நாட் போட்டு நாட்டை மட்டும் டைட் பண்ணுங்க. அந்த கேப்ல இருக்கிற இன்ச்சஸ், அதாவது அரை இன்ச்சுக்கு விட்டு பின்றோம் இல்லையா, அதை டைட் பண்ணாதீங்க. இப்ப மறுபடியும் பிங்க் ஒயர் எடுத்து வச்சுட்டு நம்ம நாட் போட்டுக்கலாம். நாட் போட்டு நாட் டைட் பண்ணிட்டு சைடு விட்ட ஒயரை மெஷர் பண்ணி ரன்னிங் ஒயரை கட் பண்ணிக்கலாம். இப்ப இந்த மாதிரி தான் வரும். சைடு விட்ட ஒயரை மெஷர் பண்ணிட்டு ரன்னிங் ஒயரை கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பிங்க் கலர் ஒயர்ல பின்ன போறோம். இந்த பக்கமும் சென்டர் லைனை அடையாளப்படுத்தி வச்சுக்கிறேன் ஃபர்ஸ்ட் போட்ட நாட்டை. இப்போ இந்த பக்கம் திருப்பிட்டு பிங்க் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கோங்க. எப்படி பிங்க் கலர் ஒயர்ல பின்னணும் அப்படின்னு சொல்றேன்னா, இந்த பிங்க் கலர் ஒயர் வந்து கீழே இருக்கு பாருங்க. அப்ப பிங்க் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துட்டு சைடு விட்ட ஒயரை மெஷர் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு ஒயரை பிடிச்சு சைடு விட்ட ஒயரை பிடிச்சு மெஷர் பண்ணிட்டு ரன்னிங் ஒயரை மடிச்சுக்கலாம். இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இந்த பிங்க் கலர் இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் இருக்கிற ஒயர், அந்த ஒயரை எடுத்து நாட் போட்டுக்கலாம். நாட் போட்டு நாட் டைட் பண்ணிக்கோங்க. இந்த ஒயர் வந்து அப்படியே பின்னாடி போகணும். இந்த நாட்டுக்கு சைடு விட்ட ஒயர் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ கரெக்டா இருக்கு. இப்ப பிங்க் ஒயர்ல பின்றப்ப மட்டும் ஒயிட் ஒயரை மேல எடுத்து வச்சு நாட் போடணும். பிங்க் கலர் ஒயர்ல மட்டும்தான் நாட் போடணும். இது வந்து ரொம்ப ஈஸியா புரியும். நம்ம ஆல்ரெடி பெரிய பேஸ்கெட் போட்டிருக்கோம். அதுல வந்து ஒரே கலர்ல நம்ம பின்னிருப்போம் மேல பின்றப்ப. இப்ப இதுல வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாவே புரியும். அந்தந்த கலர்ல நாட் போட்டா மட்டும் போதும். இப்ப நம்ம மறுபடியும் சைடு விட்ட ஒயரை மெஷர் பண்ணிட்டு ரன்னிங் ஒயரை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு இப்ப இந்த பிங்க் இந்த பக்கம் வந்து இன்னொரு லைன் பின்னணும். ஒயிட் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கோங்க. சைடு விட்ட ஒயரை மெஷர் பண்ணிட்டு ஒயிட் கலரோட ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இந்த லைனோட ஃபர்ஸ்ட் ஒயர் எடுத்து நாட் போட்டுக்கிறேன். நாட் போட்டுட்டு சைடு விட்ட ஒயர் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன். இந்த ஒயர் எடுத்து அப்படியே மேல வச்சுக்கலாம். பிங்க் ஒயர் எடுத்து மேல வச்சுட்டு ஒயிட் கலர் ஒயர்ல மட்டும் நாட் போட்டுக்கிறோம். பிகினர்ஸ்க்கு புரியணும் அப்படின்றதுக்காக ஃபுல் பேஸ் போடுறதையும் காமிச்சிருப்பேன். கூட பின்ன தெரிஞ்சவங்களா இருந்தீங்க அப்படின்னா இந்த பார்ட்டை வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த பிங்க் ஒயர் எடுத்து மேல வச்சுட்டு ஒயிட் கலர் நாட்டை வந்து போட்டுக்கலாம். நாட் போட்டு நாட் டைட் பண்ணிட்டு சைடு விட்ட ஒயரை மெஷர் பண்ணி ரன்னிங் ஒயரை கட் பண்ணிக்கலாம். இந்த ஒயர் உள்ள வரணும், அதனால உள்ள கொடுத்துக்கிறேன். இப்போ ரன்னிங் ஒயரை கட் பண்ணிட்டோம். அவ்வளவுதான். இப்ப நம்ம வந்து மேல எப்படி கூட வளர்க்குறதுன்னு பார்ப்போம். சென்டர் லைனை பேஸ் பண்ணி மேல ஒரு லைன் ஒயிட் கலர்லயும் கீழே ஒரு லைன் ஒயிட் கலர்லயும் பின்னிருக்கோம். இந்த சென்டர்ல 2 பிங்க் லைன் வருது இல்லையா, அது வந்து அது கேப்ல பின்னதுனால அது கணக்கு கிடையாது. மொத்தம் 5 லைன் வந்திருக்கு சேர்த்தோம் அப்படின்னா. இப்ப சென்டர் அடையாளப்படுத்தி வச்சிருந்தோம் இல்லையா, அதை கலட்டிட்டு எப்படி ரன்னிங் ஒயரை வச்சு பின்றது அப்படின்றத காட்டுறேன். இப்போ 2வதா இருக்கிறதுனால இந்த ஒயர் பிங்க் ஒயர் கீழே இருக்கு. அப்ப பிங்க் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கோங்க. எங்கிருந்து வேணாலும் ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். மேல எப்படி கூட வளர்க்குறது அப்படின்றத பாக்குறோம். 2 இன்ச் ஒயர் விட்டுட்டு பிங்க் கலர் ஒயர்ல பிங்க் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு நாட் போட்டுக்கிறேன். போட்டுட்டு இந்த அளவுக்கு கொஞ்சம் லூஸா போட்டுக்கோங்க. இந்த ஒயிட் ஒயர் எடுத்து மேல வச்சுட்டு
அதே மாதிரி நம்ம நார்மல் நாட் பிங்க் கலர் ஒயர்ல போட்டுக்கிறோம். ஒவ்வொரு நாட்டுக்கு இடையிலையும் ஒரு 1/2 இன்ச் கேப் இருக்கும். அந்த ஒயர் எடுத்து வைக்கிற அளவுக்கு அந்த கேப் விட்டுட்டு நம்ம வந்து நாட் போட்டுக்கிறோம். ஒயிட் ஒயரை எடுத்து மேல வச்சுட்டு நாட் போட்டிருக்கேன். இப்போ இந்த பிங்க் ஒயர் நாட் போட்டதுக்கு அப்புறம் இப்ப சைடு வால்ல வந்து 4 கார்னர்லயும் ஒயர் சொருகணும். இந்த ஒயிட் ஒயரை எடுத்து வச்சதுக்கு அப்புறம் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரே நாட்ல 2 ஒயர் வருது, பாத்தீங்கன்னா தெரியும். இப்ப நம்ம ஒரே கலர்ல போடுறதுனால இது ரன்னிங் ஒயரு, இது இப்படி எடுத்து வச்சிருவோம். பிங்க் கலர் ஒயர் எடுத்துக்கோங்க. ஒயிட் கலர்ல 2 ஒயர் வர்றதுனால பிங்க் கலர் ஒயர் எடுத்திருக்கேன். ரோலோட இருக்கிற ஒயர்ல இந்த மாதிரி பின் பக்கமா பள்ளமா இருக்க பக்கம் வச்சுட்டு இந்த நாட்ல இருக்க ஒயரை அளந்துட்டு கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். 4 கார்னர்லயும் 4 ஒயர் ஜாயின் பண்ணணும் ஒரே மாதிரி வர்றதுக்காக. ஒயிட் ஒயர் வந்ததுனால நம்ம பிங்க் ஒயர் ஜாயின் பண்ணணும். அடுத்து என்ன நாட் வரணும்னா ஒயிட் ஒயரை எடுத்து மேல வச்சிருக்கோம். பிங்க் ஒயர்ல நாட் போடணும். ஆனா ஒயிட் ஒயர் வருது, அதனால நம்ம பிங்க் ஒயர் இந்த அளவுக்கு அளந்துட்டு ஒரு ஒயர் ஜாயின் பண்ணி அதுல நாட் போட்டுக்கிறோம். கார்னர்ல மட்டும் இந்த மாதிரி பண்ணணும். நாட் போட்டுட்டு இப்ப இந்த ஒயிட் ஒயரும் வெளியே எடுத்து வச்சுட்டு அடுத்து பிங்க் கலர் ஒயர்ல நாட் போடணும். பிங்க் கலர் ஒயர்ல நாட் போட்டுக்கோங்க. ரன்னிங் ஒயரை மடிச்சுட்டு பிங்க் கலர் ஒயர்ல நான் நாட் போட்டுக்கிறேன். இந்த ஒயரை வந்து நான் உள்ள வைக்கிறதுக்கு மறந்துட்டேன், அதனால இப்படி வச்சுக்கிறேன். இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் அன்ஈவனா இருக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து நீங்க மேல பின்ன கரெக்டா வந்துடும். இந்த நாட் மட்டும் கொஞ்சம் வெளியே இருக்க மாதிரி இருக்கும். அடுத்த லைன் பின்றப்ப கரெக்டா வந்துடும். அடுத்து ஒயிட் ஒயரை வெளியே எடுத்து வச்சுட்டு கேப் இல்லாம வரும். இந்த மாதிரி 4 கார்னர்ஸ்ல நம்ம ஒயர் கொடுத்து பின்னும் போது, அப்படி இல்லைன்னா இந்த சைடு வால்ல மட்டும் கேப் வரும். பிங்க் கலர் ஒயர்ல மட்டும் நாட் போட்டுக்கோங்க. இப்ப அதே மாதிரி இந்த கார்னர்லயும் இந்த ஒயிட் ஒயர் அளவுக்கு அளந்து விட்டுட்டு இந்த மாதிரி பள்ளமா இருக்க பக்கம் வந்து உள் பக்கமா வர மாதிரி வச்சு அளந்து அந்த பிங்க் ஒயர்ல நாட் போட்டுக்கிறேன். ஒயர் ஜாயின் பண்ணிட்டு அந்த ஒயர்ல நம்ம நாட் போட்டுக்கிறோம் பிங்க் கலர் ரன்னிங் ஒயரை வச்சு. கார்னர்ல மட்டும் 2 ஒரே நாட்ல இருந்து 2 ஒயர் வருது ஒயிட் கலர்ல. அடுத்து வந்து நம்ம பிங்க் ஒயர்ல நாட் போடணும், அதனால பிங்க் ஒயர் கட் பண்ணிருக்கோம். நீங்க போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் எந்த ஒயர் கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. இந்த ஒயிட் ஒயரை வெளியே எடுத்து வச்சுட்டு இந்த சைட்ல ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து பிங்க் ஒயர்ஸ்ல நாட் போட்டுக்கிட்டே வர வேண்டியதுதான். ஒரு சுத்து ஃபுல்லா பின்னிட்டு ஆரம்பிச்ச இடத்துல ஏணிப்படி முடிச்சு போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ஏணிப்படி முடிச்சு போடுற வீடியோ வந்து மிஸ் ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட் லைன்ல. நெக்ஸ்ட் லைன்ல ஏணிப்படி முடிச்சு எப்படி போட்டேன்றத சொல்றேன். இப்போ ஒயிட் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கோங்க. நம்ம ஏணிப்படி முடிச்சு போட்டது இந்த நாட்ல, அதுக்கு பக்கத்துல இருக்க நாட்ல 2 இன்ச்சுக்கு ஒயர் விட்டுட்டு ஒயிட் கலர் ரன்னிங் ஒயரை வச்சுதான் அடுத்த லைன் பின்னணும். அதுக்காக ஒயிட் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இந்த பிங்க் கலர் ரன்னிங் ஒயரை அப்படியே உள்ள வச்சுக்கோங்க. அது அப்புறமேட்டு அடுத்த லைன் பின்றப்ப நம்ம எடுத்துக்கலாம். இந்த பிங்க் ஒயரை மேல எடுத்து வச்சுட்டு ஒயிட் கலர் ஒயர்ல ஃபுல்லா நாட் போட்டுக்கிட்டே வர வேண்டியதுதான். ஒரு லைன் வந்து பிங்க் கலர், ஒரு லைன் வந்து ஒயிட் கலர், சேம் இதே ஆர்டர்ல தான் நம்ம பின்ன போறோம். ஒரே மாதிரி வரும். பேஸ்கெட் ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. இப்ப இந்த கார்னர்ல மட்டும் பெரிய முக்கோணம் ஷேப்ல இருக்கும் 2வது லைன் பின்னும் போது. நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த ஒயிட்ல பின்னும் போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சைட்ல கொஞ்சம் அன்இவனா இருக்கிற மாதிரி இருந்திருக்கும். இப்ப 2வது லைன் பின்றப்ப கரெக்டா வந்துடும். இந்த முக்கோணம் பாருங்க எவ்வளவு பெரிய முக்கோணமா இருக்குன்னு. அதுக்கு நடுவுல ஒரு நாட், அந்த பிங்க் கலர் நாட் வரும். இப்ப பிங்க் ஒயரை மேல எடுத்து வச்சுட்டு ஒயிட் ஒயர்ல நாட் போட்டுக்கலாம். இதேதான் ஆஸ் யூஷுவல் நம்ம பின்னணும். ஒவ்வொரு லைனுக்கும் ரன்னிங் ஒயரை மாத்தி மாத்தி கொடுக்கணும். ஏணிப்படி முடிச்சு எப்படி போடுறதுன்னு சொல்றேன். 4 கார்னர்லயும் சேம் இதே மெத்தட்ல தான் வரும். நம்ம அப்படியே வச்சுட்டு பின்னிட்டே வரலாம். பிகினர்ஸ்க்கு புரியணும் அப்படின்றதுக்காக
நான் இந்த வீடியோல ஃபுல்லாவே தான் காமிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் லைன்ல ஏணிப்படி முடிச்சு போடுறது மட்டும் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. இந்த கார்னர்ல பின்றப்ப மட்டும் பெரிய அதாவது முக்கோணம் ஷேப்ல நாட் வந்து வரும். கார்னர் டர்ன் பண்ணிட்டோம் அப்படின்றத அடையாளப்படுத்துற மாதிரி 4 குமிழ் மாதிரி வந்துடும். பேஸ்கெட்டும் நல்லா கிரிப்பா இருக்கு. கீழே வைக்கிறது நிக்கிறது எல்லாமே நல்லா கிரிப்பா இருக்கும். இப்போ 2வது லைன்ல ஏணிப்படி முடிச்சு எப்படி போடுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஒயிட் கலர் ஒயர்ல ஃபர்ஸ்ட் போட்ட நாட்டை வந்து லூஸ் பண்ணிட்டு அந்த 2 இன்ச்சுக்கு ஒயரை வந்து டைட்டா பிடிச்சுக்கோங்க. பிடிச்சிட்டு இங்க ரன்னிங் ஒயர்ல லூப் கிரியேட் பண்ணி ஃபர்ஸ்ட் போட்ட நாட்ல இருக்கிற லூப்ல போட்டுட்டு இந்த மேல் பக்கமா இருக்கிற ஒயரை எடுத்து ரன்னிங் ஒயர் லூப்ல போட்டு ஃபர்ஸ்ட் மேல் பக்கமா இருக்க ஒயரை இழுங்க. அதுக்கப்புறம் ரன்னிங் ஒயரை இழுங்க. இழுத்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நம்ம 2 இன்ச்சுக்கு ஒயர் விட்டுருந்தோம் இல்லையா, கீழே அதே மாதிரி தான் 2 இன்ச்சுக்கு ஒயர் விட்டுருந்தோம் ஃபர்ஸ்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணப்ப. சேம் இதே மாதிரி போட்டுட்டு நாட் போட்டுட்டு நம்ம வந்து இந்த ரன்னிங் ஒயரை அப்படியே உள்ள வச்சு பின்ன போறோம். 2 இன்ச்சுக்கு ஒயர் விட்டுருந்தோம் இல்லையா, அந்த ஒயரை வந்து உள்ளுக்குள்ள இதே மாதிரிதான் நான் சொருகி விட்டேன். அந்த வீடியோ மட்டும் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. இப்ப நம்ம அதை அப்படியே உள்ளுக்குள்ள ஒயர் இருக்கிற வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 3 நாட்டுக்கு தான் வரும். அதனால நான் ஃபுல்லா சொருகிட்டு இந்த ஒயிட் கலர் ரன்னிங் ஒயர் உள்ளே இருக்கட்டும். இப்ப பிங்க் கலர் ஒயர்ல பின்னணும். இந்த ஒயிட் கலர் ஒயர் பின்னிருந்தோம் இல்லையா, அந்த ஒயருக்கு பக்கத்துல நம்ம நாட் போடணும். ஏணிப்படி முடிச்சு போட்டுட்டு அந்த ஒயரை அங்கதான் வச்சிருந்தோம். அதுல இந்த பிங்க் ஒயரை மடக்கிட்டு இதுல நாட் போட்டுறேன். பிங்க் ஒயர் கீழே வருது, அதனால பிங்க் கலர் ரன்னிங் ஒயரை வச்சு பின்னணும். ஒயிட் ஒயர் கீழே வந்துச்சுன்னா ஒயிட் கலர் ரன்னிங் ஒயரை வச்சு பின்னணும். நீங்க பின்ன ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் எந்த கலர்ல எந்த ஒயர் எடுத்து நாட் போடணும் அப்படின்னு உங்களுக்கு ஈஸியா புரியும். நான் ஓரளவுக்கு பின்னிட்டு காமிச்சிருக்கேன், இந்த வீடியோல பாருங்க. ஒவ்வொரு லைனுக்கும் வந்து ரன்னிங் ஒயரை மாத்தி மாத்தி கொடுத்து பின்னும் போது இவ்வளோ அழகா வந்திருக்கு. நான் ஒரு 4 லைன் பின்னிருக்கேன். ஒயிட்ல 2 லைனும் பிங்க்ல 2 லைனும் பின்னிருக்கேன். பாத்தீங்கன்னா சூப்பரா வந்திருக்கு. இப்போ மேல ஓரளவுக்கு வளர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் எப்படி வந்திருக்கு அப்படின்றத காட்டுறேன். நாட் வந்து நம்ம பேசிக் நாட் தான் போடுறோம், அதனால நான் கிளியரா வந்து சொல்லல. ஆனா ஒரே லைனா நேரா வர மாதிரி இருக்கு இல்லையா, ரொம்ப அழகா வந்திருக்கு. இப்ப இதே மாதிரி நம்ம மேல ஃபுல்லா வளர்த்துட்டு காமிக்கிறேன். பிகினர்ஸ்க்கு புரியணும் அப்படின்றதுக்காக தான் இந்த கிளிப்புமே ஆட் பண்ணிருக்கேன். எல்லா பக்கமும் ஒரே மாதிரி இருக்கு. இந்த சைடு வால்ல 4 கார்னர் மாதிரி வந்திருக்கு. கூடைக்கு குமிழ் வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கு. இப்போ ஓரளவுக்கு பின்னுனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி இருக்கு. நான் கிட்டத்தட்ட வந்து ஒயிட் கலர்ல 5 லைன் பின்னிருக்கேன் ரன்னிங் ஒயரை வச்சு. அதுக்கப்புறம் பிங்க்ல வந்து பிங்க்ல 5 லைனும் ஒயிட்ல வந்து 6 லைனும் பின்னிருக்கேன். ஒயிட் கலர்ல இருக்கிற நாட் மட்டும்தான் கணக்குல வரும், அதனால ஒயிட் கலர்ல இருக்கிற நாட்டை மட்டும் கவுண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. 6 லைன் பின்னிருக்கோம். பிங்க்ல 5 லைன் பின்னிருக்கோம். ஒயிட் கலரோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க, பிங்க் கலரோட ஸ்டாப் பண்ண வேணாம். இப்போ ஒயிட் கலர் ரன்னிங் ஒயரை வச்சு ஒரு லைன் பின்னிட்டு மேல ஸ்டாப் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் ஒயர்ஸ் எல்லாம் சின்னதாயிடுச்சு. இப்போ வந்து 2 ரன்னிங் ஒயரையுமே நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு கட் பண்ண ஒயரை வந்து உள்ளுக்குள்ள சொருகி விட்டுக்கோங்க. இதை வந்து அப்படியே ஒரு அன்னாச்சி பழ கூட ஃப்ளவர் வாஸ் மாதிரி எப்படி மாத்துறது அப்படின்றது ஒரு ஐடியா சொல்றேன். இந்த மாதிரி ஒரு ஒயரை கொடுத்துட்டு இந்த பக்கம் இந்த மாதிரி கட்டிட்டு இதுல கொஞ்சம் மணி ஆட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு ஷோ பீஸ் மாதிரி யூஸ் பண்ணலாம், சூப்பரா இருக்கும். நம்ம கட் பண்ண ஒயரை உள்ளுக்குள்ள சொருகி விட்டுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம ரன்னிங் ஒயர்ல கட் பண்ணோம் இல்லையா, அந்த பிட்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து நான் உள்ளுக்குள்ள சொருகி விட்டுக்கிறேன். அது வந்து உங்களால 2-3 நாட் சொருக முடிஞ்சாலும் வந்து சொருகிக்கோங்க. இப்ப சொருகிட்டு இப்ப இந்த ஃப்ளவர் வாஸ் எப்படி பண்றது அப்படின்றது ஒரு ஐடியாக்காக நான் பண்ணியிருக்கேன், பாருங்க. இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஒரு முடிச்சு போட்டுட்டோ ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுட்டோ இந்த மாதிரி மேல மணி அட்டாச் பண்ணி இந்த மாதிரி ஃப்ளவர் வாஸாவும் யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லா இருக்கும். இதுல ஒரு 2-3 இலை கொடுத்தோம் அப்படின்னா நல்லா இருக்கும். ஆனா நான் இன்னைக்கு வந்து பென் ஹோல்டரா தான் யூஸ் பண்ண போறேன். அதுக்கப்புறம் 2வது நாட்ல
அப்படியே வரிசையா ஒயர் இருக்கிற வரைக்கும் சொருக்கிக்கோங்க. நான் ஒரு ஒயர் சொருகி இப்போ உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்றதுக்காக வச்சிருக்கேன். 2வது நாட்ல அப்படியே சொருகிக்க வேண்டியதான். எப்படி சொருகிருக்கேன் அப்படின்றதுக்காக உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்றதுக்காக காமிச்சிருக்கேன். சொருகிற வீடியோ காமிச்சேன்னா ரொம்ப லென்த் ஆயிரும். அது போக இந்த மினி பேஸ்கெட்டு நம்ம சொருகும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. வீடியோல தெரியாது நான் காமிச்சாலும். இந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு நம்ம வந்து பென் ஸ்டாண்டா யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா குட்டி பசங்களுக்கு இதுல ஒரு ஹேண்டில் போட்டு கொடுத்து விளையாட்டு ஜாமானாவும் யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் மல்டி பர்பஸா. எந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்ல நிறைய பேஸ்கெட் ஐடியாஸ் போட்டிருக்கோம். இதே மாதிரி பெரிய பேஸ்கெட்லாம் நான் போட்டிருக்கேன். அதெல்லாம் வந்து செக் பண்ணி பாருங்க. பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. இதை வந்து நான் ஒரு பென் ஸ்டாண்டா தான் மாத்திருக்கேன். சிசர் ஹோல்டரா வச்சிருக்கேன். இந்த ஐடியா வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத சொல்லுங்க. நம்ம குட்டி பசங்களுக்கு விளையாட்டு ஜாமான் யூஸ் பண்றதுக்கு குட்டி கூடையா கொடுத்தாலும் ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. அதையும் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்க. 3 விதமாவும் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இல்ல ஃப்ளவர் வேஸ் வைக்கிற மாதிரி ஒரு ஃப்ளவர் வேஸே உள்ள வச்சு டெஸ்க்டாப்ல வைக்கும்போது சூப்பரா வந்திருக்கு. நான் 3-4 விதமா வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். அதையும் நான் உங்களுக்கு இந்த கிளிப்ல ஆட் பண்றேன் பாருங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வந்து குட்டி பசங்களுக்கு கூடையா போட்டு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க விளையாடுறதுக்கு சொப்பு சாமானா யூஸ் பண்ணிப்பாங்க. நான் வந்து மணி அட்டாச் பண்ணியிருக்கேன். ஒரு 2 அடிக்கு ஒயர் எடுத்துட்டு இந்த மாதிரி சைட்ல சொருகிட்டு நெல்லிக்காய் பீட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.